Genesis 2, chapter 2, verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். So now the man was created and the father of the man was God. He was called the first man. First man oda father is God because the சுவாசம் அவர்கிட்ட தான் வருது, நம்மளுக்கும் அவர் தான். உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போது உங்கள் சுவாசத்தில் அவர் ஊதுறாரு, நீங்கள் சுவாசம் பண்ணுறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அப்பா 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 அப்பான்னு நம்ம கட்டி பிடிச்சிக்கிறோம். பூமியில் தாய் தாப்பன் கொடுக்கறது கர்த்தர் தான். அவங்கள மதிக்க சொல்கிறாரு, தண்ணியும் தான் சேர்த்து மதிக்க சொல்கிறாரு, அவரையும் தான் மதிக்க சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் உண்மையான தாப்பன். ஏன்னா அவர் தான் உங்கள் சுவாசத்தில் ஊதுறாரு, உங்கள் அப்பா அம்மா ஊதலை. இந்த மாதிரி ஆழமான கருத்துக்கள் போகும்போது கான்ட்ரவர்சி வரும். அப்போ புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் தாயின் வயிற்றில் சரி, அதுக்கு ஒரு வசனம் எடுப்போம். சங்கீதம் 139 14-15. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நல்லா தெரியணும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நல்லா தெரியணும். பிரமிக்கத்தக்க விசுவாசம். நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கொசு ஒன்று கடிக்குது, என்ன பண்ணுறீங்க? உங்களை தெரியாமல் அந்த கொசுவை அடிக்கிறீங்க. எப்படி அதை பண்ணுறீங்க கேட்டால் மூளை பார்த்தீங்களா? இல்லை தூங்கிட்டு இருக்கிறீங்க. தன்னால் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் டப்பக்குன்னு உங்கள் ஸ்பைனல் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, பாரு இப்போ கடிக்குது பாரு, அடி அடிச்சு. பிரெயின் வில் பி ரெஸ்டிங், இட் வில் பி அலர்ட். ரெண்டாவது ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும், நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே. எங்கே உருவாக்கப்பட்ட? பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது உன்னுடைய ஒவ்வொரு எலும்புகளையும் சேர்த்து கட்டுறாரு. கட்டி இப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி வைக்கிறாரு. நீ போய் அதை உடச்சி வந்துட்டு எனக்கு முதுகில் போச்சு, என்னுடைய L4 போச்சு, L5 போச்சு, L6 போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உன்னை உருவாக்கினவர் உன்னை நல்லா தான் உருவாக்கினார். உன் தாயின் உலகத்தில் உருவாகும் போகும்போது நல்லா தான் உருவானார். சில சமயத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் கவனம் குறைச்சனால they try to abort the babies. இது சொன்னால் தவறு, கேஸ் போடுவாங்க. ஏமாற இது ஃப்ரீடமுக்கு விரோதமாக இருக்கிறது. தேவன் தந்த உயிரை அருமையாக பாதுகாக்க வேண்டும். நாம் உருவாக்கிக்கவில்லை. பெற்றோர் ஒருவரையும் செய்யலை. நம்மளை உருவாக்குறதுக்கு தேவன் தான் செய்தார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. He knitted not only Adam, but he knitted us also. நம்மளுக்குள்ள ஒரு லங்ஸை கிரியேட் பண்ணுறாரு, நம்மளுக்குள்ள ஒரு ஹார்ட்டை வைக்கிறாரு, ஒரு பிரெயினை வைக்கிறாரு. ஒவ்வொரு ஆர்கனாக உள்ளே வச்சு தச்சு நீ போயிட்டு வா, உள்ளே போய் பூமியில் பூமியில் போயிட்டு நான் எதுக்காக உன்னை பூமியில் அனுப்புகிறேனோ அதை செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. I posted you as a manager, so whichever work you are doing, you become you manage the things. Why some people don't manage? Some people stay as slaves. ஏனென்றால் அவங்க வேலை செய்ய பிடிக்கல. சோம்பேறிகள் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடும் வராது. ஆனால் சொல்லுவாங்க யாரும் தங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு. நீதிமொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பேறிக்குள்ள விஷயம்லாம் தெரியும். வெளியில் வீதியில் சிங்கம் இருக்குது நான் போக மாட்டேன்னுவான், இல்லாட்டி ரோட்டில் நாய் சுற்றிட்டு இருக்குது கடிச்சிடுன்றான். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷருக்கும் வேலையை கட்டளையிட்டிருக்கார். He has to manage. If he doesn't manage,
then he is not a good manager. He will just go. இயேசு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒரு 10 தாளந்து, ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 1 தாளந்து. இந்த 1 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணா, நான் ஒன்றும் செய்யலைன்னா, நீ போ, எங்கே போ, இருளுக்கு போ. திட்டான்னு சொல்லாதீங்க, உண்மையை சொல்கிறேன். The purpose for our living, எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்கள் உங்களை உருவாக்கிக்கல, உங்கள் அப்பா அம்மாவும் உருவாக்கல, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். Since God is creating, we have no right to terminate a life. இந்த காலத்தில் இது ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உறவு கொண்டது, தட்டவன் பிள்ளைய உண்டாகணும்னா அந்த பிள்ளையை டெர்மினேட் பண்ணுறது. அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? உங்களுக்கு கவர்மெண்ட் அவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. See, out of stupidity, we also go against government. Oh, Patya, government. No, everything is wrong. We have to change ourselves. We should know for the reason for which God has sent us into the earth. நான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன? அதை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன். ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுத்து பிறந்து கொஞ்சம் ஸ்கூலில் படிக்கும் போதே தீர்மானம் எடுத்துக்கோங்க. நல்லா படிப்பீங்க, நடுவில் ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகணும் ஆகாது, கர்த்தர் ஒன்றும் மரணம் விட மாட்டார். நீ வாழணும்னு நினச்சிதான் அவர் பாட்டுக்கு விட்டுருவார் உன்னை. நீ ஃபுட்போர்டு அடிச்சின்னா உழுவ, கீழே உழுவ, கண்டிப்பாக பஸ்ஸு மேலே ஏறும். இது வந்து நீ உன்னோட வீரத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ போய் ஃபுட்பால் அடிப்ப, என்ன ஆகும்? உன் உயிர் போயிடும். அப்போ உன் பர்பஸ் வந்தது, பர்பஸ் என்ன? ஒன்றும் கிடையாது. நேரம் எடுத்து போய் கல்றையில் போட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் உனக்காக அழுவாங்க, உனக்காகவும் யாருக்காகவும் நாம் அப்படி போக வரும்லப்பா, அழுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த பாரு, நீ உயிர் வாழணும், நீ தான் வாழணும், உனக்காக நான் வாழ முடியாது. என் பெற்றோர் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீ தான் உன்னுடைய லைஃப்பை வாழணும், நாங்கள் வாழ முடியாது. நீ தான் உன்னை படித்து எல்லாமே பண்ணிக்கணும், நாங்கள் உனக்காக படிக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையை படிக்கணும், வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும், ஞானம் வேணும். தேவன்கிட்ட ஞானம் வரும். இப்போ தேவ ஞானத்தை நாங்கள் போதிச்சுட்டு இருக்கும் போதும் அப்பவும் கேட்கணும். இல்லாட்டி நாங்கள் இப்படி போகிறோம், இல்லை நாங்கள் சயின்ஸ் பார்த்தோம், யாரோ சொன்னாங்க, இவன் இப்படி உண்டாக்குச்சு, அப்படி உண்டாக்குச்சு. நான் கேட்குறேன், எந்த சயின்டிஸ்டாவது கடற்கரையில் போய் பார்த்தானா? கடலில் ஆழம் எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியாது. 38,000 அடி வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேலே போக முடியல. அதுக்கு மேலே இருக்குதா எவ்வளோ ஆழம்னு தெரியாது. அவங்க போனது 38,000 அடி, அதனால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க ட்ரை பண்ணலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் போனால் அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்னா முன்னால் முடியாது, போக முடியாது. ஏனென்றால் வேதத்தை சொல்லியிருக்கார், மனுபுத்திரனை பூமியில் மனுபுத்திரன் பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. வேதம் ஒருபோதும் பொய்யாகாது. பாருங்க, நம்முடைய எலும்புகள் உருவாகி ஒவ்வொரு ஆர்கன் உருவாகும் போதும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருந்தார். கர்த்தர் தான் அதை உருவாக்கி எல்லாமே அனுப்புறது. திருப்பி போகும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அவர் கேட்பார்ல நம்மளை, என்ன பண்ணிட்டு வந்தப்பா மகனே, நான் உன்னை பூமிக்கு அனுப்பிச்சேன், நீ என்ன பண்ணிட்டு வந்த? யோசனை பண்ணுங்க. Now let us go back to Genesis chapter 2, 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன்
ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவான். நல்லா பிரித்து படிக்க. ஜீவன் ப்ளஸ் ஆத்மா. ஸோ சொந்தமாக சிந்திக்கிற செயல்படுகிற ஒரு ஆத்மா. ஜீவன் ஒரு மனுஷனுக்கு வருது, அதனால அவனை உயிரோடு இருக்க முடியும். ஆத்மா அது சொந்தமாக சிந்திக்குது, செயல்படுது. தேவன் செய்யாதன்னு சொன்னதுக்கு விரோதமாக எல்லா காரியத்தையும் செய்கிறது ஆத்மா தான். அதோட என்ன கட்சி சேர்த்துக்கும், அது சரீரத்தோட கட்சி சேர்த்துக்கும். அந்த சரீரத்தை தூண்டி விடுறது பிசாசு. திருட்டு தான் அடிப்பானுங்க சின்ன வயசுல. திருட்டு தான் அடிப்பானுங்க. திருட்டு இது ஒவ்வொரு காரியமும் இது மாதிரி தான். ஒரு கட்டிங், ஒரு குவார்ட்டர் அப்படின்றானுங்க. கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும்? ஐசியூவில் விடும். தேவஜனமே, எதுக்காக உன்னை கர்த்தர் உருவாக்கினார் அதை யோசி. ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது, வாழ்க்கை ஃபுல்லாக நீ யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ அந்த கரெக்டான பாதையில் போவ. இல்லாட்டி இந்த உலகத்தோடு ஓட்டிக்கிட்டு இருப்ப. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்ப. என்னைக்காவது யோசனை பண்ணிக்கா உன்னோட தகப்பன் தேவன் நாயகி கர்த்தர்ன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன். இல்லை, என்னை அனுப்பித்து பூமியில் என்னை உருவாக்கி அனுப்பித்து வைத்தவர் அவர் தான் சொல்லி யோசனை பண்ணியிருக்கேன். இல்லை. அதனால தான் ஆண்டவராகி தேவனாய் கர்த்தர் உனக்கு மூன்றாவது மனுஷனாக தெரிகிறார். சொந்த பிள்ளையையும் அவனோட சொந்த பிள்ளைய அவர் பார்க்கிறாரு, நீ அவரை வேறு வேறு மனிதனாய் வேறு வேறு ஆளாய் பார்க்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் அதிகமாகிட்டது. நான் அதிகமாக இன்னும் நான் படிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். சர்வ வல்லவரே, உங்களை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். வசனத்தை பகுத்தறிய ஆவியானவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிப்பிறாக. உமது நாமத்துக்கு துதி கன மகிமை செலுத்துகிற கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் நோக்கத்தையும் தங்கள் நேரத்தையும் தங்கள் காலங்களையும் உணர்ந்து கொண்டு ஜீவிக்க, வெற்றியுள்ளவர்களாக ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால.